ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்குங்க. அதில் அரிசி மாவு ஒரு 70 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி வறுத்த அரிசி மாவு தான். அரிசி மாவு சேர்த்துட்டு அது கூடவே கார்ன்ஃப்ளவர் கிடையாது, கார்ன் ஸ்டார்ச் ஒரு 50 கிராம் சேர்த்துக்குங்க. சர்க்கரை ஒரு 40 கிராம் ஆட் பண்ணிக்குங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே காய்ச்சின பால், ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் ஒரு 250 ml 1/4 லிட்டர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு எக் பீட்டர் வச்சு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அதில் எந்த ஒரு கெட்டித்தன்மையும் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பால் ஒரே டைம் ஆட் பண்ண வேண்டாம், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு கெட்டித்தன்மை இல்லாத அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேஸை ஆன் பண்ணிடுவோம். கேஸை ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு திரண்டு வரும்ல, அந்த அளவுக்கு இது நல்ல மாவு திரண்டு வரணும். கடாயில் ஒட்டாத அளவுக்கு வரணும். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்க. நார்மல் கடாயில் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிக்குது. நீங்கள் நார்மல் கடாயில் கண்டிப்பாக இதை பண்ணாதீங்க. நான்ஸ்டிக் கடாயில் ட்ரை பண்ணுங்க. நான் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு திரண்டு வந்த பிறகு என்கிட்ட சின்னதாக ஒரு நான்ஸ்டிக் பேன் இருக்குது. அதில் இதை நான் மாற்றிட்டு இது நல்லா மாவு வெந்து வர அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு பதம் நல்லா வெந்திருக்கணும் மாவு. நம்ம இதை வேகலாம் வைக்க போகிறது இல்லை, நம்மளுக்கு இந்த ஹீட்லேயே மாவு நல்லா வெந்து வந்துடணும். இந்த மாதிரி வெந்து வந்த பிறகு நம்ம கையில் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ஈவனாக எல்லாத்தையும் ஈக்குவலாக பிசைஞ்சுக்குங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக இதை பால்ஸ் பிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸா பிடிச்சி ரெடி பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வெடிப்பு தன்மையும் இல்லாத அளவுக்கு இதை நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும். வெடிப்பு தன்மை இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்ச பிறகு நான் லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு கட்டை விரல் வச்சு 4 பக்கமும் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் இதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். இதை ஒரு பிளேட்டில் ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொக்கோ பவுட்ரு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரை ஒரு ஃபில்டரில் போட்டுக்குங்க. இந்த மாதிரி மேலே லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கொக்கோ பவுடர் சேர்க்காததை நடுவில் வச்சுட்டோன்னா பார்க்குறதுக்கு ஒரு சிலரில் கலராகவும் இருக்கும், இன்னொன்றில் ஒயிட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.